யாரெல்லாம் ஆல்ரெடி பருவதமலை வந்திருக்கீங்களோ வராதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோடைய கடைசியில் நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம், அதை பார்த்துட்டு பருவதமலை வந்துருங்க. கைஸ், இப்போ நம்ம ட்ரிப்பை வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கிங்லேருந்து அப்படியே ட்ரக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது நாடா எல்லோரும் முடிஞ்சு பழிச்சுன்னு பார்க்குறீங்களா? காலையிலே குளிச்சிட்டோம். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ட்ரக்கிங்கு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சப்பாத்தி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். மார்னிங் ஃபுட்டு இதுதான் இப்போது பிரேக்ஃபாஸ்ட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock. இப்போ இது மேலே மழை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்களாண்ணா விண்டக்கா ராபி வந்து டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதோடைய ஹெல்ப்பால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபேஸுக்கு கொஞ்சம் லைட் வச்சுட்டு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 3 kilometers வந்து நாங்கள் மலையுடைய அடிவாரத்தை ரீச் பண்ணுறோம். அங்கே போய்ட்டு நானும் ராபியும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்னன்ட்டு. பார்க்கிங்லேருந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மலையுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு ஆர்ச் போல் இருக்குல்ல, இந்த ஆர்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன லிங்கம் வச்சு, சாரி அது பேர் என்னது, இந்த சாமி சிலை இது நந்தி சிலையாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் குகை வந்து 700வது படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சித்தர் குகை வந்து இருக்குன்றாங்க. நானும் ரொம்ப யூடியூபர் சொல்லி பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து அதை நம்ம இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 700வது படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சித்தர் குகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வாங்க, அது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரிவீல் பண்ணுறேன்ட்டு. வாங்க உள்ளே போய்டும். எம்மா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆரோ மார்க்கு ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா வச்சுங்களேன் சித்தர் குகைக்கு போயிடுவோம். இந்த ராபி பின்னாடி வந்துட்டுருக்கான். ராபி பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட கெத்தா மேன்லியாக வந்துட்டுருக்கான். இது ஒரு மாதிரி தனியாக போகுது கைஸ். இதுவரையும் யாரும் வந்ததில்லை இந்த இடத்துக்கு. இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு யூடியூபர் இந்த சைடு வரோம். சித்தர் குகை. ஐயோ கைஸ், வேறு மாதிரி கைஸ் இது இடம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த சித்தர் குகை போல். மேலே பெரிய பாறை ப்ளஸ் வந்து இங்கே ஒரு சின்ன சிவன் இருக்கார். இது ஒரு மாதிரி இடமே பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. ராபி பார்த்திங்கன்னா தீவிரமாக எடுத்துகிட்டே இருக்கான் வீடியோவை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் படிக்கட்டு முடிஞ்சிச்சு. இப்போ படிக்கட்டு முடிஞ்சோடனே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இப்போ பாறையில் தான் போக போகிறோம். படிக்கட்டு முடிச்சுட்டு பாறை ஏற போகிறோம். எடுத்துங்களா, இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ஏற ஸ்டெப்ஸுக்கு வட்டி. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ராபியும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரவுண்ட் லெவல்லேருந்து எப்படியோ ஒரு 2000 feet மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மேலேருந்து எல்லாமே கீழே அப்படியே ஒரு குட்டியாக தெரியுது. யாரெல்லாம் ஆல்ரெடி பருவதமலை வந்திருக்கீங்களோ ஒரு கமெண்ட் போட்டுருங்க. வராதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோடைய கடைசியில் நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம், அதை பார்த்துட்டு பருவதமலை வந்துருங்க. கீழே பார்த்தீங்களான்னு வச்சுங்களேன் காற்றே வரல. மேலே போக பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் வந்துச்சு. கீழே பார்த்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் காற்று மேலே பார்த்தீங்கன்னா சரியான ஜில்லுன்னு ஃபாகே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அப்படியே நம்ம கிட்ட நியர்பையில் போகுது. நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்னும் மேலே போய்ட்டு உடனே காட்டுறேன். இப்போ அப்படியே பாருங்கள், அங்கே மேலே சரியான வியூ பாயிண்ட்டு. நான் அந்த சரி ராபி அந்த சைடு வந்துட்டுருக்கான். அங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பேன் பண்ணி காட்டுறேன். வந்துவிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆக மொத்தத்தில் அந்த கெடப்பாறை பாறை அங்கே வந்துட்டோம். நாங்கள் கெடப்பாறை பாறைக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமராவை நாங்கள் வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு ஹெட் மவுண்ட் இதில் பண்ணிக்கோ. ராபி இதோ இருக்கான். இந்த என் அக்கா பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்து ஸ்பீடாக இருக்கா.
கைஸ் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிருக்கோம் கேமரா. ஹெல்மெட்டில் சாரி வந்து ஹெட் மவுண்ட்டு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பிஓவி ஷாட் தான் காட்ட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஏறப்போது வந்து கடப்பரப்பாறன்றதால வந்து நம்ம கேமரா கையில் பிடிச்சிட்டு போக முடியாது. அதில் வந்து பிஓவி ஷாட்டுக்காக மவுண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போயிடுவோம். இதோ ராபியும் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்குமா மேலே போய் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம எடுத்துடுவாங்க ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க வெளியில. எனக்கு பின்னாடி பனி போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கே போக தள்ளும் போ. ஆஹா பஜனை கைஸ், ஆக்சுவலி போக போகுதுங்க அங்கே. நம்ம எக்ஸ்ப்ளோரர் தேஜ் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாரு. இதா மாப்பிள்ளை எடுக்க சொன்னாடா. ஒன்றும் சொல்லுங்க அக்கா. இப்போ ராபி கீழே வந்துட்டு இருக்கான். ராபி இப்போ செல்ஃபி மோடில் வச்சுருக்கானே, என்ன மோடில் வச்சுருக்கானே தெரியல. சந்தேகத்தில் திருப்பி பார்த்துட்டேன். எக்ஸ்ப்ளோரர் தேஜ் மண்டையில் கோப்ரோ மாட்டி விட்டான் காய்ஸ். இவன் மண்டியில் போடுறானா, என் மண்டியில் போட்டு விட்டான். பார்த்தீங்கன்னா பருவதமலையுடைய டாப் ரீச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பருவதமலை கோவில். இப்போ வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே மலை தான்.